Hi dear students, welcome to Way to Career Seek YouTube channel. Paramedical join பண்ணிட்டு இப்போ ரிக்ரெட்டா ஃபீல் பண்றீங்களா? இது உங்க ஸ்டோரினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்ட்ரைட்டா சொல்றேன், பாராமெடிக்கல் கோர்ஸ் தப்பு இல்லை, ஆனால் நம்ம ஜாயின் பண்ண ரீசன் தான் ப்ராப்ளமே. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்ட் சேஃப்னு கேட்டுட்டு எந்த கிளாரிட்டியும் இல்லாமல் எந்த அவேர்னஸும் இல்லாமல் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதும் ரிக்ரெட் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரீசன் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். நம்ம நினச்சிருப்போம் பாராமெடிக்கல் படித்து முடித்த உடனே 40,000 50,000 வரைக்கும் சேலரி கிடச்சிரும் எங்கே போனாலும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா ஸ்டார்டிங் சேலரியே 10K to 15K தான் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸுக்கு கிடைக்குது. இந்த சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட்லலாம் போனீங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். இது நார்மல் ஜாப் இல்லை, ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூடயே பேஷண்ட்டுடைய லைஃபே அஃபெக்ட் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி. ஹாஸ்பிட்டல்னால் 24 hours இருக்கும், டே டியூட்டியும் பார்க்கணும் நைட் டியூட்டியும் பார்க்கணும். அதுவுமே ஒரு ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது. டாக்டர் ஆகலை, சரி பேராமெடிக்கலாச்சும் போகலாம், மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது விருப்பமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் ஆவீங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுதான் யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பேராமெடிக்கல் ஈஸி ஃபீல்டு இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்கான ஃபீல்டு தான். ஸ்கில் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் க்ரோ ஆகலாம். உங்களுடைய டேலண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பெட்டரான சேலரி கொடுக்குற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்ராட்லாம் போனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 80K வரைக்கும் வாங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலே ரிக்ரெட் ஆகாமல், இது எல்லாமே டிமோட்டிவ் ஆகாமல் நீங்கள் விருப்பப்பட்டு இந்த கோர்ஸை எடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிக்ரெட் ஆகாமல் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். எம்எல்டி, நர்சிங், ரேடியாலஜி, பிஃபார்ம் அப்படி நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்டில் இருக்க ஒரு ஃபீல்டு தான் பேராமெடிக்கல் ஃபீல்டு. இந்தியாவில் மட்டும் இல்லை, அப்ராடில் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கைடன்ஸ் இல்லை, அவேர்னஸ் இல்லை, அதுதான் மெயினான ப்ராப்ளமே. அப்போ என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கலாமா வேண்டாமா, இந்த கோர்ஸ் நமக்கு செட் ஆகுமா, சூட்டபிள் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் அதோடைய ஒர்க்கிங் டைம் என்ன, எந்த மாதிரி ஒர்க்கிங் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அவேர்னஸ்மே நம்ம எடுத்துக்கணும். காலேஜ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஜாயின் பண்ணுற காலேஜ் ட்ரஸ்டடான காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இந்த கோர்சஸை பற்றி. தென் ரியல் ஒர்க் கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து அந்த கோர்ஸை டிசைட் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரே ஒரு லைன் தான், கோர்ஸ் தப்பு இல்லை, டிசிஷன் தான் தப்பு. கரெக்டாக சூஸ் பண்ணால் பேராமெடிக்கல் உங்கள் லைஃப்பை செட் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இருந்திருங்கள் வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.